உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம குரலுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்னா அது சிம்ம ராசிக்கு தான் கொடுக்கணும். சிம்ம குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னாலும் அது சிம்ம ராசிக்கு தான் கொடுக்கணும். அப்படியே ஒரு வார்த்தை பேசுனா கணீர்னு அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்களாம் பாருங்கள் அப்படிங்கலாம். ஏன்னா உங்களுடைய வார்த்தை ஒன்றுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கும். யாருக்காகவும் எந்த இடத்துலையும் பணிஞ்சு போகணுன்னா முடியாதப்பா, தப்பாக இருந்தால் சொல்லிட்டு தான் போவேன் அப்படிங்கிற வார்த்தையை யார் பேசுகிறாங்களோ அது சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் முடக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. அப்படியே இறுக்கி வச்சு பிடிச்சி வச்சுருக்காங்கப்பா, விட்டாங்கன்னா நம்ம ஹை லெவலில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. அதுவுமே அந்த பிடிச்சி வச்சவங்களாம் யாருன்னா, உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நடித்தவங்க, உங்கள்கிட்ட அன்பு காட்டுறேன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஈஸியாலாம் உங்கள்கிட்ட ஏற்று நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சிம்மராசிக்குனே அந்த தன்மை உண்டு. அப்படிப்பட்ட தன்மை கொண்ட நம்முடைய அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு நம்முடைய குரு பகவான் சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே அதிசாரமாக நுழைகிறார். அப்போ இந்த அதிசாரமாக உள்ளே நுழைஞ்சு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா, சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற வார்த்தை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற சிம்மராசினர்களுக்கு மகிழ்ச்சி இருக்க போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க. ஏன்னா அவர் கடகராசியிலேருந்து 12ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவர் பார்க்குற பார்வை எங்கே உள்ளதுன்னா பார்த்திங்கன்னா, கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு விருச்சகத்திலையும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடு மகரத்திலும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீனத்திலும் விழுகிறது.
அப்போ இங்கே ரெண்டு விஷயந்தான். வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, காரோ பைக்கோ மேபி ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக வாங்கிடுங்க. புது வண்டியாக வாங்க, பழைய வண்டி வாங்கவே கூடாது. சிம்ம ராசிக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி செட் ஆகாது. செகண்ட் ஹேண்ட்ஸில் வண்டி வாங்கினேனப்பா, எப்போ பார்த்தாலும் செலவு வந்துக்கிட்டு இருக்குது, எதுக்கு வருதுனே தெரியல. வண்டி வாங்கும் போது அப்படியே பார்த்தோன்னே பளிச்சுன்னு இருந்துச்சு, பல பலன்னு கொடுத்தாங்க, ஆனால் என்னென்னா அது சிறப்பாக இல்லையே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலைனா உங்களுக்கு எப்போயுமே வந்து பழைய அப்படிங்கிற விஷயம் செட்டே ஆகாது. அப்போ பழைய வண்டி வாங்கக்கூடாது, புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதனால் ஒரு மகிழ்ச்சி உண்டு, அதனால் ஒரு விரயமும் ஆகுது. ஏன்னா குரு 12ஆம் இடத்துல தானே உட்காந்துருக்காரு. ஒரு விரயம் சுப விரயமாக மாறட்டும், அவ்வளோதான். அதுபோல் கடன் சுமையில் சிக்கலில் மாட்டிட்டு முடிக்கிங்களா? ரொம்ப வேலையில் ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அதாவது எவ்வளோ கொடுத்தாலும் வேலை பார்த்துருவான்டா, எவ்வளோ கொடுத்தாலும் அந்த பொண்ணு வேலை பார்த்துருவா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வேலையை தூக்கி வச்சு உங்களை ஒசத்தி விட்டு லாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு 50 கிலோ 70 கிலோ சமைக்க முடிகிற உங்களால் 150 கிலோ கொடுத்தாலும் சமைப்பீங்க, சுமந்து நடந்துருவீங்கன்னு நம்பிக்கையை உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களை வந்து ஊக்கப்படுத்தி லாக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வெயிட்டை சுமந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த வெயிட்டை இறக்கி வச்சிடலாம், அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக, அதாவது சித்தி தாய்மாமா, இந்த உறவுகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அவங்களுக்கு ஏதாச்சும் வேறு பிரச்சனையில் இருக்காங்க, பொருளாதார விதியான சூழ்நிலையிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சிக்கலில் இருக்காங்க, இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் உங்களை ஒரு டார்கெட் பண்ணி லாக் பண்ண நினைக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்துக்கிருக்கீங்க, வந்து உங்களை மட்டம் தட்டுறாங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் சமாளித்து போய்க்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இனிமேல் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. போலியான ஒரு உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியே போயிடும். உண்மையான அன்பு, உண்மையான பாசம் மட்டுமே உங்களை நாடி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள், ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எது இருந்தாலும் சரி, கூல் பாய் அப்படிங்கிற மாதிரி சரியாயிடும். வம்பு வழக்குகள் ஏதேனும் உங்கள் மேலே தேவையில்லாமல் போட்டு கேஸுக்காக கோர்ட்டுக்காக அலைஞ்சிக்கிருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை. ஐயா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனே மிதிச்சா கிடையாதுங்க, போலீஸ்காரங்களே எங்களை பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க, கடைசியாக நாங்கள் போய் போலீஸ்காரங்கிட்ட போய் கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இது வந்து உறவுகளால் ஏற்பட்டது, என்னுடைய கணவன் மனைவி உறவுகளால் ஏற்பட்டது, நட்புகள் மூலமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னா அந்த தன்மை மாறப்போகுது. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் காட்ட போகிறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து வக்கர நிலையில் அமர்ந்து நிறையா பாடுபடுத்திட்டார். நிறைய விஷயங்கள் நன்மை கிடச்சிச்சு, அவர் 8க்கு போய் நிறைய நன்மை உங்களுக்கு கிடச்சி, அது வேறு விஷயம். அதை தாண்டி இப்போ வக்கர நிலையில் அமர்ந்திருக்க சனி பகவான் ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனையும் கொடுத்துக்கிருக்காருன்னா அது மட்டுப்படும். அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, வண்டி வாகனங்களில் ஏதாவது தேவையில்லாத சிக்கல்கள் வராமல் நீங்கள் சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய தன்மைகள், ஒரு என்ன சொல்கிறேன்னா இதில் ஒரு இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எதிர்பார்க்கவே இல்லை சொத்து வந்துருச்சு, எதிர்பார்க்கவே இல்லை, இங்கேருந்து சும்மா விளையாட்டுக்கு ஒரு சீட்டு வாங்கினேன், லாட்டு சீட்டு வாங்கினேன், கேரளா போனேன், வெளிநாட்டில் இருக்கேன், சும்மா வாங்கினேன், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக கிடைக்கப்பட்ட அனைவருக்குமே அதிகமான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார், ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் மீன ராசியில் அமர்ந்திருந்தால் உறுதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் எதிர்பார்க்காத லாபத்தை சனி பகவான், அதாவது கோச்சார சனி பகவான் மற்றும் சுயஜாத சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவானுடைய பார்வை இதன் மூலமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.